திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவின் 6வது நாளில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இதனிடையே மகா தீபத்திற்கு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, அங்கு மண் சரிவு ஏற்பட்ட அந்த சம்பவத்தை தொடர்ந்து மண்ணினுடைய தரம் பரிசோதிக்கப்பட்டது. அந்த மலையில் இருக்கக்கூடிய மண்ணின் தரம் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அறிக்கையினுடைய விவரங்கள் வெளிவந்திருக்கின்றனவா? பக்தர்கள் மகா தீபத்தன்று அனுமதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக திருவண்ணாமலை உலகின் பல்வேறு பகுதி மக்களால் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நகரம். தற்பொழுது நான் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் தான் இருக்கின்றேன். இங்கு உலக பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழாவானது ஆண்டுதோறும் விமர்சையாகவே கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று 6ஆம் நாளான இன்று விநாயகரும் சந்திரசேகரரும் வெள்ளி யானை வாகனத்தில் தற்பொழுது மாட வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கின்றனர். 63 நாயன்மார்களும் தற்பொழுது இந்த வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் 7ஆம் நாள் திருவிழாவான இந்த கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நாளான நாளை தேரோட்டமும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து உலகமே உற்று நோக்கி காணப்படக்கூடிய கார்த்திகை மகா தீபமும் வருகின்ற 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் பெஞ்சல் புயலின் காரணமாக இந்த திருவண்ணாமலையில் மலையில் மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் கொப்பரை வைக்கக்கூடிய அந்த இடத்தில் 400 அடிக்கும் தொலைவிலும் அதே மலையில் இருக்கக்கூடிய 600 மீட்டருக்கு அருகில் அரைமலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலும் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலை தொடர்ந்து நேற்று காலை 7 மணிக்கு 8 பேர் கொண்ட குழுவானது அந்த மலையில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டது. இந்த ஆய்வு பணியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு அறிக்கை என்பது இன்று சென்னை இந்து அறநிலைத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க போவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் சமர்ப்பிக்க போகும் அந்த அறிக்கையை தொடர்ந்துதான் 2500 பக்தர்கள் மலையில் செல்ல அனுமதிப்பார்களா இல்லையா என்று தெரிய வரும். இதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால் பெஞ்சல் புயலின் காரணமாக மலையில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் மண் சரிவு ஏற்பட்டு பாறை உருண்டு விழுந்ததில் 7 பேர் பலியாகினர். மேலும் பல வீடுகள் இழந்து அந்த பகுதி மக்கள் பாதிப்புக்குள்ளானது நமக்கு தெரிய வரும். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நாம் பார்த்தோமே ஆனால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த மலையில் 40 சென்டிமீட்டர் அளவில் பதிவான மழைநீர் பூமியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் வெளியேறி வருவதால் அந்த மலையின் பல பகுதிகள் வலுவழுப்பாக இருப்பதாகவும் இதனால் யாருமே அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் என்ன கூறியிருக்கிறார்கள் ஆய்வு செய்தவர்கள் என்பது குறித்து பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுமா என்பது தெரியவரும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.